ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு malathi சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சோயா வச்சு ஒரு கிரேவி பார்க்கலாங்க. அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு சோயா எடுத்திருக்கேன். இப்போ சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சோயா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ வெளியே எடுத்து வச்சிடலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு கப் போல் நல்லா கோல்டான வாட்டர் ஊற்றிடலாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடுவோம். இப்போ பவுலுக்கு மாற்றிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போல் மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் தனி மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது போல் மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு செய்யும்போது நம்மளுடைய சோயா இன்னும் சாஃப்டாக ஆயிரும். கிரேவியும் இன்னும் டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ மசாலா பார்த்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் மீடியம் சைஸ் 2 வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 போல் பூண்டு பல், ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இது இருக்கட்டும். இப்போ பேன் வச்சிடலாம். பேனில் ஒரு 3 ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் நல்லா சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் போல் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் ஒரு 3 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 ஏலக்காய், ஒரு கல்பாசி, கொஞ்சமாக பிரியாணி இலையை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ மசாலாவோட ஃப்ளேவர்லாம் எண்ணெயில் நல்லா இறங்கணும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிடலாம், கலர் மாறுற வரைக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, லைட்டாக கலர் மாறி இருக்குது. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சிடலாங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிடலாம். லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச சோயாவை இதில் ஆட் பண்ணிடலாங்க. நம்ம அரைச்சிட்டு செய்யும்போது நம்மளுடைய கிரேவி நல்லா திக்காகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ சோயாவை ஆட் பண்ணிவிட்டு இப்போ சோயாவோட மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு நிமிஷம் அப்படியே வச்சிடலாங்க. இந்த மசாலாவோட நல்லா ஊறி வந்துடும். இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ்க்கெலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சோயா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சின்ன சைஸ் சோயா கூட எடுத்துக்கலாம், அதுலேயும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா அந்த மசாலாவோட நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணிடலாம். சோயா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா திக் கிரேவியாக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா இன்னும் ஒரு நிமிஷம் வச்சிடலாம். இப்போ கடைசியாக கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சுவையான சோயா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். குயிக்காக முடிச்சிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் malathi சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.